எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். கணித மேதை சகுந்தலா தேவி இங்க தானே தங்கியிருக்காங்க? ஆமா. நான் சமுதாயம் பத்திரிகையில இருந்து அவங்கள இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன். எந்த ரூம்ல இருக்காங்க? அவங்க 301ல இருக்காங்க. ஓ, ரூம்ல இல்ல, வெளியே போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ. Oh, come on, my dear love bird. சார், நீங்க கேட்ட அதே பறவையை கொண்டாந்துட்டேன். தெரியும், எனக்காக நீ எல்லாம் செய்வேன்னு தெரியும். மீனா குட்டி, நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சா, நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுப்பேன். இரு, முதல்ல அவனுக்கு கொடுத்துட்டு வர்றேன். மீனாவோட தான் ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப பழக்கமாச்சே. உங்க ஆசைப்படிலாம் நடப்பா, நானும் சொல்லியிருக்கேன். குடி, நிறைய இஷ்டத்துக்கு ஏத்திக்கோ. குடி. எனக்கு வேண்டாம். எனக்கு வேணும். எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்குது. ப்ளீஸ் வேண்டாம். ஆபரேஷனுக்கு முன்னால மயக்க மருந்து கொடுக்கறது இல்ல, அதே மாதிரி தான் இதுவும். எனக்கு வாந்தி வரும். குடி. பூரா குடி. Good girl. கட்டில் மேலே நில்லை. Get up. ஒண்ணா காட்டு. காலு up. மிஸ்டர் பாலன், நாம தேடிட்டு இருக்கமே கஞ்சா ஆபின் கடத்தல் பண்ற ஜனா, அவன் இப்ப ரெயின்போ ஹோட்டல்ல இருக்கிறதா வயர்லெஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கம் ஆன், லெட்ஸ் கோ. விக்கி, என்ன காப்பாத்து. பல சொல்றா. சார், இந்த விளையாட்டு மட்டும் வேண்டாம். இதெல்லாம் ஜாலிடா. இந்தா, இத வாங்கிட்டு போடா கண்ணா. தேங்க்யூ சார். உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஜனா எந்த ரூம்ல தங்கி இருக்காரு? 1 minute. ரஞ்சனா கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. ஓவர் 9 சார். தேங்க்யூ. பாலன், ஜனா மாடிப்படி வழியா தப்பிச்சிடாம பாத்துங்க. நான் லிஸ்ட்ல போறேன். ஹலோ மிஸ்டர் ஜனா, போலீஸ். போலீஸா?
இருந்து வந்த? சொல்லு, எங்க இருந்து வந்த? எங்க இருந்து வந்த? சொல்லு. The notorious mafia calculator Jana brutally killed. போலீசாரால் தேடப்பட்ட பிரபல கஞ்சாவின் கள்ளக்கடத்தல் வியாபாரி ஜனா படுகொலை. இனி நமக்கு வேலை இல்ல. குட் மார்னிங் வள்ளி. வெறும் வள்ளி இல்லையா, எஸ்கே வள்ளி. அப்படின்னா சக்கரவள்ளியா? சகல கலாவல்லி. நீ ஏன் வச்சுக்கிட்டியா? நானா எதையுமே வச்சுக்கிறது இல்லையா. சின்ன வயசுலயே நான் ஆடுவேன், பாடுவேன், கரலாக்கட்டை சுத்துவேன், கராத்தே சண்டை போடுவேன். பாயிண்ட். ஆமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம போலீஸ்ல சேர்ந்த? குடும்ப கஷ்டமா? யோ, நான் தஞ்சாவூர்காரியா. சொந்த நிலம் இருக்கு, சோத்துக்கு பஞ்சம் இல்ல. பொம்பளைங்களை ஆம்பளைங்க கொடுமைப்படுத்துறத பார்த்து கல்யாணத்தையே வெறுத்து நான் போலீஸ்ல சேர்ந்துட்டேன். எந்த பொண்ணுக்காவது எவனாவது கஷ்டம் கொடுத்தா அவன் புருஷனா இருந்தாலும் சரி, போக்கிரியா இருந்தாலும் சரி, முட்டிய பேத்துருவேன். நீ எப்படி பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறாளா? என் விஷயமே வேற. நான் சிதம்பர கேஸ் இல்ல, மதுரை கேஸ். அதென்னையா சிதம்பர கேஸ், மதுரை கேஸ்? சிதம்பரத்துல நடராஜர் ஆட்சி, மதுரையில மீனாட்சி ஆட்சி. அந்த மாதிரி என் வீட்டுல என் சம்சாரம் வச்சதான் சட்டம். அவளை கண்டா எனக்கு ஆட்டம். நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, அதனாலதான் பயப்படுற. பெருசா ஒண்ணு இல்ல. நான் சேலத்துல இருந்தப்ப சிந்தாமணின்னு ஒரு பொண்ணு, அவளை வச்சு ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டேன். ஓஹோ, சேலத்து சிந்தாமணிய? ஐயா, உடம்புல ஒரு புடி சதைய காணோம். நீ நிக்கிறதே இந்த பெல்ட் பலத்துலதான். உனக்கெல்லாம் என்னத்துக்கா சின்ன வீடு? தாக்கு பிடிப்பியா? பாயிண்ட். இதேதான் என் சம்சாரமும் கேட்டா. ஓஹோ, அது மட்டுமா, மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன மாத்த சொல்லி மெட்ராஸ்க்கே கூட்டு வந்துட்டா. அதுல இருந்து அவ கை ஏறிடுச்சு. ஏட்டமா, இன்ஸ்பெக்டர் ஐயா வெளியில ஜீப்ல இருக்காரு, உங்களை வர சொன்னாரு. பேசிட்டு இருந்ததா யாராவது வருவாங்க. நீங்கெல்லாம் இங்க என்ன செய்றீங்க? என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யறோம். புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. வெளியில மசாஜ் மாளிகைன்னு போர்டு இருக்கு, உள்ள மசாஜுக்கான எந்த ஜாமானும் காணுமே. நீங்க ஒண்ணு, இங்க நடக்கிறது மசாஜ் இல்லமா, மன்மதலியில போலீஸை ஏமாத்துறதுக்காக அப்படி ஒரு போர்டு போட்டிருக்கு. உண்மையிலேயே ஒழுங்கா மசாஜ் நிலையம் வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க கெட்ட பேரை உண்டாக்குறானுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், இது வரைக்கும் இந்த இடத்துக்கு மிருகங்க தான் வந்திருக்கு. உங்க மாதிரி மனுஷன் வர்றது இதான் முதல் தடவை. எப்படி இருக்கு? கண்டவனுங்களுக்கும் முந்தான விரிக்கிற எங்களை பார்த்து அன்போட எப்படி இருக்கேன்னு கேட்கிற முதல் ஆள் நீங்க தான். மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஹோட்டல் லிஃப்ட்ல கொலை செய்யப்பட்ட ஜனாவை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். ஜனாவை எப்போல இருந்து உனக்கு தெரியும்? இந்த புனிதமான தொழில நான் ஈடுபட்டதுல இருந்து. ரெயின்போ ஹோட்டலுக்கு ஜனா கிட்ட நீயா போனியா? இல்ல சார், நாங்களா எங்கேயும் போறதில்ல. இந்த கேவலமான காரியத்துக்குன்னு சில கெட்ட புரோக்கருங்க இருக்காங்களே. அப்படி உன்னை கூட்டிட்டு போனது யாரு? விக்கி. வி கிருஷ்ணங்கிறது முழு பேரு, விக்கின்னு கூப்பிடுவாங்க. இந்த கழுதைங்களுக்கு இனிஷியல் வேற. அவனை பொள்ளாச்சி மச்சான்னு சொல்லுவாங்க. ஆகா, பெரிய ஜமீன் பரம்பரை, பட்ட பேரு வேற. விக்கி தான் இந்த ஆபாச காரியத்துல உன்னை ஈடுபடுத்தினானா? இல்ல, இவங்களதான் அப்படி ஈடுபட வச்சா. என் கதை கொஞ்சம் வித்தியாசமானது. அழிஞ்சு போறதுக்காக ஊர்லயே அட்வான்ஸ் வாங்கிட்டு ரயில் ஏறினவனா. காரணம்? பசி வந்தா 10 பறந்துரும் சொல்லுவாங்களே, அந்த 10ல கற்பும் ஒண்ணு. மானத்தை விட பசி பெருசா? என்ன கேட்டீங்க? மானத்தை விட பசி பெருசானா? வேலை தவறாம சாப்பிட்டு இருக்கிற உங்களுக்கு பசி பத்தி தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், நானும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா வாழணும்னு கற்பனை கோட்டை கட்டிருந்தேன். எல்லாமே இடிஞ்சு தூள் ஆயிடுச்சு. காரணம் வறுமை, பட்டினி, பசி.